வந்திருக்கிற எல்லா போதகர்மார்களையும் தெய்வ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சிறு குழந்தைகளையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த ஊழியர் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு விஷன் மிஷன், தரிசனம் ஊழியம். என்னங்க சத்தமே வரமாட்டேங்குது. தரிசனம் இல்லாத செய்கிற ஊழியம் அது ஊழியமே அல்ல. சரிங்களா? தரிசனம் இல்லாத ஊழியம் அது ஊழியமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல என்னென்ன தரிசனங்களை வச்சிருக்கிறார்? முதல்ல தரிசனங்கள் வச்சிருக்காரா? அந்த தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையா? எப்பேற்பட்ட தரிசனங்களை ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறாருன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 2 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபித்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு நீ முன்குறித்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியர் கூடுகையில் அப்பா, அந்த 4வது மாதம் கூடுகையில் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் வாசித்து தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த ஊழியர் கூடுகையில் கர்த்தர் நீர் ஆவியானவர் எங்களுக்கு என்ன நீர் பேச சித்தம் கொண்டவராய் இருக்கிறீரோ, உம்முடைய வார்த்தை வானத்தின் மன்னாவை உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு விட்டுக் கொடுங்க. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வாழ்கிற பூமிக்குரிய வாழ்வாதாரத்துக்கும் ஆண்டவரே அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நிலைக்கு எங்களை எடுத்து செல்லட்டும், எங்களை பயன்படுத்தட்டும், பரிசுத்தமாகட்டும். தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் ஆண்டவரே சுதந்திரிக்கிறவர்களாய் ஆண்டவரே தேசத்தில் அநேக பிள்ளைகளை ஆண்டவரே ஆத்துமா பாரமுள்ள தேவ ஊழியர்களாய் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிற தேவனுடைய ஊழியர்களாய் தாசர்களாய் கர்த்தர் இந்த வார்த்தையினால் எங்களை முத்தரித்து தேவ ஆவியானவர் எங்களை வழி நடத்தி கொண்டு செல்வீராக. உங்களுடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சரி, எடுத்துக்குவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். இந்த 37வது அதிகாரத்துல யோசேப்பை பத்தி சொல்லப்பட்ட ஒரு அத்தியாயம். சரிங்களா? அதிகாரம் நான் ரொம்ப இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க விரும்பல, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். அப்படியே அடுத்தடுத்த சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா நான் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நான் முடிக்க நான் விரும்புறேன். சரிங்களா? அந்த 37ஆம் அதிகாரத்துல நல்ல கவனமாக கவனிங்க. யோசேப்புக்காக சொல்லப்பட்ட காரியம். முதல்ல இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம யோசேப்பு இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு யாக்கோபுக்கு கடைசி மகனா இருக்கிறாரு, 12வது மகனா இருக்கிறாரு. இப்ப யோசேப்பின் மேல கர்த்தருடைய திட்டமும் என்ன வைக்கப்பட்டிருக்குங்க? இந்த தரிசனம் தான் சொப்பனம் வேற, தரிசனம் வேற. ஆனா சொப்பனத்தை பார்க்கிறான், அது தரிசனமா காமிச்சு தரிசனம் உண்மையா அது வெளிப்பட்டு காமிக்குது, உண்மையா நடந்து காமிக்குது. இன்னைக்கு நம்ம அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளும் அநேக சொப்பனங்கள் பார்க்கறது உண்டு, தரிசனத்தை கேட்கறது உண்டு. இன்றைக்கு பார்த்த சொப்பனம் நிறைவேறதில்லை, வச்சிருக்கிற தரிசனம் நிறைவேறதில்லை. இதை இன்னைக்கு நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டோம்னா என்னங்கிறத, எங்கெங்க தப்பு இருக்கு, என்னென்ன காரியத்துல நம்ம தவறு செய்யறோம், ஏன் அந்த தரிசனம் நிறைவேற மாட்டேங்குது, ஏன் நம்ம பார்த்த சொப்பனம் நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிறதுல இன்னைக்கு சில காரியங்களை ஆண்டவர் நம்மளோட பேசும்படியாக ஆண்டவர் உணர்த்துறார். வாசிக்கலாம் 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சரி, நல்ல கவனமாக கவனிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தை யார் இடத்துல சொல்றாங்க? யார் இடத்துல சொல்றாங்க? இன்னைக்கு நம்ம வாய் சும்மா இருக்குதா? நம்ம ஒரு சொப்பனத்தை பார்க்கிறோம் அல்லது நம்மளுடைய தரிசனத்தை சொல்றோம், தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம வாய் சும்மா? சொல்ல வேண்டியவர்கிட்ட, கேட்க வேண்டியவர்கிட்ட தான் சொப்பனத்தை பார்த்து, கேட்க வேண்டியது கொடுத்தவர்கிட்ட தான் என்ன பண்ணணுங்க? சொப்பனத்தையும் சொப்பனத்தினுடைய காரியத்தையும் நம்ம கேட்கணும். சரிங்களா? ஆனா சொப்பனத்தை வாங்கின யோசேப்பு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும் போது சகோதரனுடைய மனப்பான்மை, சகோதரனுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். கீழே வாசிங்க, எப்படி வாசிங்க? அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது,
உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றார். சரி போதும். இங்க நல்லா கவனமா கவனிங்க. வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வயல்ல வேலை பார்க்கிற அந்த தருணத்திலேயே சொப்பனம் தூங்கும் போது கொடுக்கல தரிசனம். நல்லா கேளுங்க. யோசேப்பு சொப்பனம் பார்த்தது நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது காமிச்ச சொப்பனம் அல்ல. இன்னைக்கு சொப்பனம் நிறைய பேருக்கு தூங்கினாதான் வருது. ஆனா யோசேப்பு வயல்வெளியில நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பகல்ல அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் சொப்பனத்தை காண்பிக்கிறார். அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் சொப்பனத்தை காண்பிச்சு அந்த சொப்பனத்துல ஒரு கதிர்கட்டு மட்டும் மேல நிமிர்ந்து நிற்குது. மற்ற கதிர்கட்டுகள்லாம் அந்த கதிர்கட்டை தாழ தணிந்து அதை பணிச்சு கொள்ளும்படியா நிக்குது அப்படின்னு சொன்னோடனே யோசேப்புக்கு அந்த சொப்பனத்துக்கு முதல் அர்த்தமே தெரிஞ்சு, முதல்ல காட்டின உடனே அவன் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டான். என்னென்ன, அந்த நிமிர்ந்து நிக்கிற அரிக்கட்டு யாருங்க? நான் தான் சொல்றேன் பாருங்க. அந்த யோசேப்பு நான் தான். அந்த கதிர்கட்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய கதிர்கட்டுகள் எப்படி நிக்குதுங்க? சொப்பனமும் தரிசனமும் கர்த்தர் ஒருத்தர் மேல வைக்கிற வரைக்கும் இந்த ஊர் உலகத்துக்கு நீங்க யாருன்னே தெரியாது. உங்க சொந்தத்துக்குள்ள உங்களை யாருன்னு தெரியாது. உங்க பந்தத்துக்குள்ள யாருன்னு தெரியாது. உங்களை சுற்றுப்புறத்தாருக்குள்ள உங்களை யாருன்னு தெரியாது. எப்போ ஒருத்தர் மேல ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து தரிசனத்தை வச்சுட்டாரோ அப்ப இந்த ஊர் உலகத்துக்கே ஆண்டவர் அவனை காண்பிக்க ஆரம்பிச்சிருவார். உண்மை அதுதாங்க. ஆனா இதுக்கு பேர் விளம்பரம் இல்ல. நல்லா கவனிங்க. யோசேப்பு சொப்பனம் காண்ற வரைக்கும் யோசேப்பினுடைய அத்தியாயத்தை நம்மளால பார்க்க முடியல. கரெக்டுங்களா? 37வது அதிகாரத்துலதான் யோசேப்பவே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. 36 அதிகாரத்துல சொல்லப்படவே இல்லை. 26, 27, 28 அதிகாரம் வரைக்கும் ஈசாக்கு வரைக்கும் சொல்லிட்டு அப்புறம் யாக்கோபு பத்தி சொல்லிட்டு உடனே 12 குமாரர்களை அதிகமா முதல்ல எடுத்து காமிச்ச வார்த்தை எது தெரியுங்களா? யோசேப்பு தான். 12 பசங்கள்லயும் முதல்ல வேதம் அடையாளம் காட்டுறது யார? யோசேப்பு. யாக்கோபுக்கு அடுத்தது யோசேப்பு மட்டும்தான் வேதம் காமிக்குது. யாக்கோபுக்கு அடுத்தது ஆண்டவர் மட்டும்தான் காமிச்சு இவன் தான் அப்படின்னு மைண்ட காமிச்சு கொடுக்கிறார். நீங்க தயவு செய்து பயத்தோடவோ கவலையோடவோ எதிர்கால திட்டத்தை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஊழியத்தை எப்படி நடத்த போறோம், நம்ம சபைகளை எப்படி நடத்த போறோம், நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, நம்மளுக்கு உதவி செய்வார் ஒருவனும் இல்லைன்னு நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா சொப்பனமும் தரிசனமும் உங்க மேல இருக்குது. தைரியமா நீங்க நிக்கிற வயல்வெளி எது தெரியுங்களா? ஆண்டவர் அவங்களுக்காக காண்பிக்கப்பட்ட ஸ்தலத்துக்கு பேர் தான் வயல்வெளி. யோசேப்பு அவனுக்காக வச்சிருந்த வயல்வெளியில தான் பண்ணினான். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நீங்க நில்லுங்க, அங்கேயே உங்களுக்கான சொப்பனமும் தரிசனமும் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை போய் சொல்றான் பாருங்க. சொன்ன உடனே கீழே படிச்சுட்டே வாங்க. நான் வயல் படிங்க. நான் வயலில் அடுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றால், அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள பார்க்கிறாயோ என்று சொல்லி ஆள போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. சொப்பனமும் தரிசனமும் எப்போ உங்க மேல இருக்கோ அப்ப இந்த உலகம் உங்களை பகைக்கும். உண்மைங்க. இந்த உலகம் உங்களை பகைக்கும். சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க பகைப்பாங்க. உங்க சொந்த பந்த பகைக்கும். பகைக்கிற அப்பதான் தெரியும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வார்த்தை தெளிவா சொல்றேன். உலகம் உங்களை நேசிச்சதுன்னா ஆண்டவர் உங்களோட இல்லைன்னு அர்த்தம். உலகம் உங்களை எதிர்த்ததுன்னா ஆண்டவர் உங்களோட இருக்காருன்னு அர்த்தம். இப்போ யோசேப்பை எல்லாம் எதிர்த்து தான் நிக்கிறாங்க. கூட நிக்கிறது மட்டும் யாருங்க? ஆண்டவர் தான் நிக்கிறாரு. இவங்க கேட்கறாங்க பாருங்க. இது நிமித்தம் நாங்க சகோதரர் கேட்கறாங்க, நீ எங்களை ஆள போறியோ, நாங்கெல்லாம் உனக்கு அடிமையா இருக்கணும்னு வார்த்தையில கேட்கறாங்க. ஆனா யோசேப்பு மறுவார்த்தையா அவன் சொல்றான் பாருங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னொரு சொப்பனத்தையும் கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை இந்த 11 நட்சத்திரம் யாரு? போக போக தெரியும். சும்மா இல்லாம வெந்த புண்ணுல கடலை பச்சைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிதான் ஏற்கனவே சொன்ன சொப்பனத்துக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? கூட இருந்த ஆளுங்க எரிச்சல், போட்டி, பொறாமை, வன்கண்ணு, சரிங்களா? மனசுக்குள்ள வக்ர புத்தி இருக்குது. இப்ப மறுபடியும் யோசேப்புக்கு என்ன பண்ணல? உணர்வடையாம போய் மறுபடியும் சகோதரர்கிட்ட போய் சொல்றாரு, மறுபடியும் நான் ஒரு சொப்பனத்தை காண்றேன். அது 11 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 11 நட்சத்திரங்களும் எங்க கதிர்கட்டு வணங்குதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசு இல்லாதவங்க நட்சத்திரம் வணங்குதுன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா?
யோசனை பண்ணுங்க. இது யாரால யோசிக்க முடியுமா? அப்போ வாழ்க்கையில நமக்கான இலக்கு தரிசனம் தான், நமக்கான இலக்கு சொப்பனம் தான். இதை வச்சுட்டு தான் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது இந்த 2 காரியத்தை மட்டும்தான் வச்சுட்டு யோசேப்பினுடைய வாழ்க்கையை அவர் நகர்த்த ஆரம்பிக்கிறார். நகர்த்த ஆரம்பிக்கும் போது சின்ன பையன் இல்லையா? அப்ப யோசேப்பு சொப்பனம் காணும்போது வயசு எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவு வயசுங்க? 17 வயசு. புரிஞ்சுதுங்களா? 17ன்னு சொல்றாங்க, ஆனா 16 வயசு தான். புரிஞ்சுதுங்களா? அந்த நாட்கள்ல வேலைக்கு கூட்டிட்டு வரணும்னா 16 வயசு பூர்த்தி அடைகிற அப்பதான் கூட்டிட்டு வர முடியும். 17 வயசு வந்த உடனேயே அவங்க சில சட்டப்பூர்வமா சில காரியங்களை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு நமக்கு எப்படி 18 வயசுல ஓட்டுரிமை வச்சிருந்தாங்களோ அந்த நாட்கள்ல, யூதருடைய நாட்கள்ல, பழைய காலத்துல எல்லாம் எப்படின்னா 17 வயசை தான் அங்கீகரிப்பாங்க. இப்ப தாவீது நீங்க அபிஷேகம் பண்ணும்போது தாவீது வயசு எவ்வளவு? 17. புரிஞ்சுதுங்களா? அபிஷேகம் பண்ணும்போது 17. போய் ராஜாவை உட்காரும் போது 30 வயசு. கிட்டத்தட்ட 13 வருஷம். அதே 13 வருஷம் தான் யோசேப்பு. அதே 13 வருஷம் தான். சரி, வாசிக்கலாம். அடுத்தது அந்த வசனங்களை வாசிக்கலாம். 19வது வசனம் வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன். இப்ப நீங்க போய் ஒருத்தர்கிட்ட உங்களோட தரிசனத்தை சொல்லி பாருங்க, உங்க சொப்பனத்தை சொல்லி பாருங்க, உங்களுடைய ஊழியத்தை பத்தி சொல்ல பாருங்க, யாராவது மதிப்பாங்களா? நான் இந்த கூட்டம் நடத்துறப்ப எல்லாம் உண்மைக்குமே நான் நினைப்பேன், ஆண்டவரே என்ன மதிக்க வேண்டாம், உங்களையும் என் ஊழியத்தை மதிச்சா மட்டும் போதும், மதிக்கிறவங்க வந்தா போதும். நான் இந்த கூட்டம் சேர்த்துறதெல்லாம் நான் பெருமைக்காக இந்த கூட்டம் நடத்தல. நான் இவ்வளவு பேர்த்த வச்சு நான் கூட்டம் நடத்துறேன், இந்த ஊழியக்காரர்களை வச்சு கூட்டம் நடத்துறேன், இந்த ஹால்ல கூட்டம் நடத்துறேன், இத்தனை பேருக்கு நம்ம அதை பண்றோம் இதை பண்றோம், அதுக்காக நம்ம கூட்டம் நடத்தல. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து காட்டணும். நம்ம தேசங்களுக்காக எதிர்த்து நின்று, பல காரியங்களுக்கு எதிரடையா இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் எதிர்த்து நின்று போராடுகிற பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நிற்கிற 7500 தீர்க்கதரிசிகள், பாகாலுக்கு முழங்கால் படியிட்டு மண்டியிடாத தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்களோ, இந்த நாட்டில் அப்பேற்பட்ட ஊழியக்காரரா நம்மளை மாத்தணும் தான் நான் விரும்புறேன். அப்பேற்பட்டவங்களை எனக்கு கொண்டு வாங்க, அப்பேற்பட்டவங்களோட நான் இணைஞ்சு நான் ஜெபிக்கணும், அப்பேற்பட்டவங்களோட நான் ஊழியத்தை நான் ஐக்கியம் வச்சுக்கணும், அப்பேற்பட்ட மனுஷர்களோட நான் பேசி பழகணும், அப்படித்தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டாம், நமக்கு அது தேவையில்லை. நம்மளுடைய தரிசனம் என்ன, நம்மளுடைய சொப்பனம் என்ன, எனக்கு அது போதும். என்னுடைய இலக்கு என்ன? இப்போ இந்த இடத்துல சொன்னோன்னே பரியாசம் பண்றாங்க. நம்மளுடைய ஊழியத்தை பல தடவை காதார கேட்டிருக்க, கண்ணார பார்த்திருக்கேன், பல பரியாசங்களை கேட்டிருக்கிறேன், பல பரியாசங்களை கண்ணார நான் பார்த்தவன். நான் இன்னைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நாள் ஒரு நாள் உன்னதத்துக்கு கொண்டு போய் உயரத்தில் உட்கார வைக்கும் போது இந்த கதிர்கட்டுகள் எப்படி தாழப்படுச்சதோ, பேசுறவன் அத்தனை பேரும் கால்களில் ஒரு நாள் கொண்டு வந்து நான் போட்டே ஆகும். வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னைக்குமே வாக்கு மாற மாட்டான்னு நான் நம்புறேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கீழே அப்படியே வாசிச்சே பாருங்க. நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனானான். போதும். இப்ப பாருங்க, இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு சொன்னோன்னே இவங்களுக்குள்ள பொறாம அடுத்த கட்டமா அவங்களோட நடவடிக்கை எப்படி போகுது? ஒரு குழியில குழியில் என்ன பண்ணணும்? போடணும். ஒரு துஷ்ட மிருகம் இவனை அடிச்சதுன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட. இந்த குழி எதை வெளிப்படுத்துதுன்னா, வேதத்துல பாதாளத்தையும் நரகத்தையும் வெளிப்படுத்துது. இந்த துஷ்ட மிருகம் எதை வெளிப்படுத்துது தெரியுங்களா? பிசாசை வெளிப்படுத்துது. யோசேப்பு எப்பேற்பட்ட தரிசனமும் சொப்பனம் பெற்ற எப்பேற்பட்ட கைதேர்ந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்னைக்குமே பாதாளம் ஒரு பக்கம் திறந்தேதான் இருக்கும், ஒரு பக்கம் துஷ்ட மிருகம் காத்திருக்கும். இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா நம்ம நிக்கணும். போற இடம், நான் தான் சொல்லுவேன், போற இடமெல்லாம் சவப்பு கம்பளம் விரிச்சு நம்மளை வரவேற்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் இல்லை. போற இடத்துல ஆபத்துகள் நிறைஞ்சுதான் இருக்கும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும், மனிதர்கள் எதிராக இருப்பாங்க, சந்தர்ப்பங்கள் எதிராக இருக்கும்,
புலிகள் வெட்டப்பட்டிருக்கும், துஷ்ட மிருகங்கள் காத்திருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆயத்தமா தான் யோசேப்பு அந்த இடத்துக்கு போனான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, தைரியமா அங்க போங்க. ஏன்னா திட்டமும் தரிசனமும் சொப்பனமும் உங்க மேல இருக்கு. தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கு இல்லைங்களா? என்ன ஒரே இவ்வளவு பின் டிராப் சைலண்டா இருக்கிறீங்களா? இல்லையா? சொல்லிட்டு பாருங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை தன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக யாருடைய கைக்கு? சகோதரர்களுடைய கை. அந்த சகோதரர்கள் யாரு? யோசேப்ப கூட நின்று அழிக்க கொல்ல நினைச்ச சகோதரருடைய கைக்கு. அந்த சகோதரர்கள ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்க்கிறான். அதே போலதான் எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் நமக்கான முதற் பேரனான ஒரே சகோதரன் அந்த பாதாளத்தின் குழிக்கும் அழிவுக்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் இந்த ரூபனை எப்படி ஒரு மனுஷனா வச்சிருந்தாரோ நமக்காக மனுஷனா மனுஷகுமாரனே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 11 பேர்த்துக்குள்ள ஒருத்தன் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? சரிங்களா? கீழே உள்ளதெல்லாம் படிச்சுட்டே வர பாருங்க. அவர்கள் அவனை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு அவனை குழியில போடுறதோட வேலையை முடிச்சுக்குங்க. வேற வேலையெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், வேற வேலையெல்லாம். அதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில தான் நடந்தது. கல்லறையில மட்டும் போடுங்க, முடிச்சு கல்லறையில மட்டும் போட்டுருங்க, காரியம் முடிஞ்சது. ஆனா 3ஆவது நாள் வரும், அந்த நாள்ல ஒருத்தர் உயிரோட எழுப்புவாரு. ஏன்னா பிதா அவர் மேல வச்சிருந்த தரிசனம், பரலோகம் அவர் மேல வச்சிருந்த தரிசனம், யோசேப்புக்கு அவர் மேல வச்சிருந்த தரிசனம், ஆண்டவருக்கு வச்சிருந்த தரிசனம் உண்மைனா, யோசேப்புக்கு வச்சிருந்த அந்த தரிசனம் உண்மைனா, காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, நம்மளை காப்பாத்துறதுக்கு யோசேப்பை காப்பாத்துறதுக்கு ஒரு சகோதரனை வச்சிருப்பாருன்னா, நம்மளை காப்பாத்துறதுக்கு அவரே ஒரே பேரனான குமாரனா சகோதரனா கர்த்தர் நமக்காக இருக்கிறார். உண்மை அதுதாங்க. எத்தனை அழிவுகளை மாட்டி இருக்கிறோம், எத்தனை ஆபத்துல மாட்டி இருக்கிறோம், எத்தனை மனுஷனுடைய கைக்கு கர்த்தர் நம்மளை தப்பு வச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் தெரியுங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இன்னைக்கு நாங்க அந்த அனுபவத்துல தான் நாங்க நடந்துட்டு இருக்கிறோம். நடக்கிறது எல்லாம் அப்படியே முள்ளு மேலதான், கம்பி வேலி மேலதான். எந்த நேரத்துல என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஏன்னா மத்த ஊழியத்தை நம்ம ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த விடுதலை ஊழியத்தை நீங்க அப்படி செய்ய முடியாது. காரணம் தப்புனா மரணம். 10 இடத்துல பேய் துரத்துறோம், 10 இடத்துல பிசாசு துரத்துறோம், 10 இடத்துல செய்வன கட்ட உடச்சிட்டு வரோம். வீட்டுக்கு வந்தா வீடு மாதிரி இருக்குன்றீங்களா? பிரச்சனை ஒரு பக்கம் வந்து நின்று வீட்டுக்குள்ள வந்தோம்னா நம்மளாவே இருக்க முடியாது. உண்மையாலுமேங்க எல்லாம் தனித்தனியா அப்படியே கழட்டி வச்ச மாதிரி இருக்கும். எப்படா வீட்டுல வந்து படுப்புமோன்னு இருக்கும், பலவீனம். அந்த நேரத்துல எங்க தண்ணி எடுத்து இந்த கையில குடிக்க முடியாது. அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா அந்த இடத்துல நின்று ஊழியத்தை செய்யும் போது, இத்தனை காரியத்தை செய்யும் போது நம்ம செய்யல, நமக்குள்ள இருந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த செஞ்சு முடிச்சு அவருடைய பலன் இருந்து அந்த பலன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய சுய மாமிச பலன் இருக்கு பாருங்க, அந்த பலத்தால நம்மளால இடைகட்ட முடியல. ஆனா அவருடைய பலத்தால நம்மளை இடைகட்டிட்டு வராது. குழியில தூக்கி போட்டிருந்தா யோசேப்புக்கு என்ன இருந்திருக்கணும்? தண்ணி இல்லாத குழியில தூக்கி போட்டிருந்தா, ஒருத்தர் மேல கீழே தூக்கி போட்டிருந்தா என்ன இருக்கணும்? உண்மை அதுதான். அது பாலும் குழி தான் சொல்லப்பட்டிருக்கு, தண்ணீர் இல்லாத குழி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. தண்ணீர் இல்லாத குழியில தான் தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா தண்ணீர் இல்லாத குழி இவனுக்கு தான் பார்த்தாங்க. இவனுக்காக கர்த்தருடைய கரங்க தாங்கி அவனை பிடிச்சிருக்கு. இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில, யார் வாழ்க்கையில நம்ம இதை அனுபவிக்கிறோமோ, இந்த யோசேப்போட வாழ்க்கையில நடந்ததை காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையில நிதர்சனமா நடக்கிறது உண்மை. ஆண்டவரே, எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது, எனக்கு சத்துருவே இருக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, எனக்கு போராட்டமே இருக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நான் கூட இருக்கவே கூடாது. உண்மைதாங்க. அப்படி நினைச்சிருந்தா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காதுங்க. அப்படி நினைச்சிருந்தா அவர் சிலுவைக்கு போகலை நினைச்சிருந்தாருன்னு வச்சுங்க, நம்ம இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். ரட்சிப்பு யூதர்களுக்கு போயிருக்கோம், நமக்கு வந்திருக்காது. அவர் கடவுள்னு அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா ரட்சிப்பு நமக்கு வந்திருக்குமா? புறஜாதி கிட்ட நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எப்ப அவங்களை வெறுத்தாங்களோ, அவரை வெறுத்தாங்களோ, ஒதுக்குனாங்களோ, அவரை வேண்டான்னு தள்ளுனாங்களோ, உடனே அவருடைய அடுத்த பார்வை செகண்ட் நம்ம பக்கம் தான் திரும்பிச்சு. ஒருவேளை அவங்க ஏத்திருந்தாங்கன்னா ரட்சிப்பு யூதர்கள் வழியா தான் நமக்கு வந்திருக்கணும். அதனாலதான் எஸ்தர் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோமா இல்லைங்களா? அந்த வார்த்தைய இன்றைக்கு நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேறு வழியா வரணும் இருக்கு.
நம்ம அன்னைக்கு அமைதியா ஆண்டவர் இங்க பாருங்க, அன்னைக்கு அவர் அமைதியா இருந்தங்காட்டி தான், உண்மைக்குமே சொல்றேன், அவர் அன்னைக்கு அமைதியா இருந்தங்காட்டி தான் ரட்சிப்பு இன்னைக்கு நம்ம மூலியமா வந்திருக்கு, யூதர்கள் மூலியமா வரல. அப்படி கேட்கலாம், இல்லையே 12 சீசர்கள்ல யூதர்கள் தானே, அவங்க மூலியமா தானே வந்தது. அவங்க அழைக்கப்பட்டாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஆனா பங்குக்கும் பாத்திரத்துக்கும் நம்ம தான் முதல்ல. பங்குக்கும் பாத்திரத்துக்கும் முதல்ல நம்ம தான். எப்படின்னு கேக்குறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்தை முதல்ல ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டு அனுப்பும் போது ஆண்டவர் சொல்லி அனுப்புவார். நீ யாருக்காக நீ அனுப்பப்படுற தெரியுமா? யாருக்காக? புறஜாதிகளுக்காக, ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக நான் உன்னை அனுப்புறேன். ஆனா பேதுருவை அனுப்பும்போது எப்படி தெரியுங்களா அனுப்புவாரு? யூதர்களுக்காக நான் அனுப்புவேன். அங்க விருத்த சேதனம் உள்ளவனுக்கு, இங்க விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு. புரிஞ்சுதுங்களா? அதை எதிர்த்து பெரிய தர்க்கமே பண்ணுவார் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். விருத்த சேதனம் முக்கியம் அப்படிங்கிற அந்த கட்டத்துல மோசேவினுடைய நியாயப்பிரமாண கட்டளையும் சட்டத்திட்டங்களும் முழுமையுமா அமல்ல இருக்கிற அந்த காலகட்டத்துல ராஜாக்களையும் பிரபுக்களையும் சட்டத்திட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் எதிர்த்து ஒருத்தன் போராடி வாதாடி ஆண்டவர் அந்த மனுஷனோட இருந்தபடினால விருத்த சேதனங்கிறது இயேசுவோட முடிச்சது. எங்களுக்காக மொத்த விருத்த சேதனத்தையும் அவர் தான் செஞ்சாருன்னு முடிச்சிட்டாரு. நீங்க ரோமர் புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் எப்பேற்பட்ட அங்கிங்களா? இப்ப நீங்களும் நானும் போட்டிருக்கணும் இல்லையா? நம்ம எங்க போனா இந்த வெள்ளை சட்டை ஒண்ணு போட்டு வரோம்ல, இதுக்கு நீங்க நினைக்கல இது ஒரே கலர்னு. இதுக்கு பேரே பலவர்ண அங்கி. சரிங்களா? எப்பேற்பட்டவங்களும் மற்ற துணியில நீங்க மற்ற துணி போட்டு பாருங்க, அழுக்கு பட்டா கூட தெரியாதுன்னு வருவோம். கரெக்டுங்களா? அது மேல அந்த துணி மேல நமக்கு அவ்வளவு நாட்டம் இருக்காது. வெள்ளை துணி போட்டுட்டு வந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு டஸ்ட் பட்டா கூட அழுக்காகிறது. ரெண்டாவது, உடனே நம்ம மனசு கஷ்டப்படும். உடனே கர்ச்சீப் எடுத்து 10 தடவை இங்க துடைப்போம், அங்க துடைப்போம், இங்க பார்ப்போம், அங்க பார்ப்போம். ஆனா மற்ற துணியில அப்படி நம்ம என்ன பண்ண மாட்டோம், கான்சென்ட்ரேஷன் அதுல பண்ணவே. அதனாலதான் சொன்னேன், இது பலவர்ண அங்கி. இப்பேற்பட்ட அங்கிய அவன் போட்டிருந்த உடுத்திருந்த அந்த அங்கியை கலட்டி என்ன சொல்றான்னு பாருங்க, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த அது தண்ணீர் இல்லாத இப்போ அந்த அங்கியெல்லாம் கழட்டிட்டு ஒருத்தனை போட்டிருக்கிறாங்கன்னா அவனை எப்படி போட்டிருக்கிறாங்க? எப்படி போட்டிருக்கிறாங்க? அதுதாங்க உண்மை. அதுதான் உண்மை. யோசேப்பினுடைய சரித்திரத்துல அப்படிதான் சொல்லுது. யோசேப்பு அந்த குழிக்குள்ள போடும் போது அற நிர்வாணமா தான் போட்டிருக்கிறாங்க. இதே அற நிர்வாணத்தோட தான் நமக்காக ஒருத்தர் போய் கல்லறையில போய் படுத்தார். இதெல்லாம் அதுக்கு அடையாளம். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசன ப்ராப்பர்சி. நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவே ப்ராப்பர்சியா கொண்டு வரும். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் பேசுறது எல்லா ப்ராப்பர்சியும் இயேசு கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்திக்கிட்டே வரும். நீங்க வேதத்துல எங்க புரட்டினாலும் அதில் அதை தான் வெளிப்படுத்தும். மோசே இயேசு கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்துவார். தாவீது இயேசு கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்துவார். எரேமியா இயேசு கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்துவார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்துவார். தானியேல் கடைசி கால இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சியை வெளிப்படுத்துவார். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம், நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது கடைசி காலத்துலங்கிறது இயேசு கிறிஸ்துவ முன்னுதாரணமா வச்சு அதை அப்படியே தீர்க்க தரிசனமா ப்ராப்பர்சியா சொல்லிட்டு வருவார். மற்ற நீங்க படிக்கிற எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் எல்லாமே அப்படி ப்ராப்பர்சியா சொல்லிட்டு இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா பைபிளை நம்ம யாருக்காக முதல்ல போராட்டணும்? பைபிளை முதல்ல யாருக்காக போராட்டணும்? பைபிளை திறக்கிறீங்க, இந்த பைபிளை படிச்சா நான் யாரை தெரிஞ்சுக்க முடியும்? யாரை அறிஞ்சுக்க முடியும்? யாரை புரிஞ்சுக்க முடியும்? அப்ப நான் பைபிள் திறந்தாலே முதல்ல எனக்கு யார் வரணும்? முன்னாடி நான் பைபிளை திறந்தாலே முதல்ல அவரைத்தான வெளிப்படுத்தி பார்க்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா பைபிள் திறந்தா முதல்ல நம்ம தான் நிக்கிறோம். நான் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு தவறு நான் செய்யவும் மாட்டேன், எங்கேயும் பிரசங்கம் பண்ணவும் மாட்டேன். இந்த வார்த்தையை அந்த வார்த்தையோட சேர்த்து, அந்த வார்த்தை இந்த வார்த்தையோட சேர்த்து, அதையோட கோட் பண்ணி இதையோட கோட் பண்ணி நான் பேச மாட்டேன். முதல்ல என் சத்தியம் ஆவிக்குரிய சத்தியமா கடவுளை முதல்ல வெளிப்படுத்தும். அதனுடைய கடவுளுடைய நமக்கு இந்த வசனத்துக்கு என்ன பங்கு என்ன பாத்திரங்கிறத வெளிப்படுத்திடுச்சுன்னா மெசேஜ் முடிஞ்சிச்சு. இது இங்க ஆரம்பிச்சு பரலோகம் வரைக்கும் முடிய போகுது. இது இங்க ஆரம்பிச்சு இங்கேயே முடிக்க போறது இல்லைங்க. பூமியில ஆரம்பிச்சு பரலோகத்துல முடிக்காது.
இந்த புஸ்தகம் அப்படித்தானே. ஆதியாகமம் வானமும் பூமியும் ஆரம்பிச்சு இல்லைங்களா, இங்க ஆரம்பிச்சு புதிய வானம் புதிய பூமியோட அங்கேயே ஆரம்பிச்சது வானமும் பூமி தான், முடிய போறதும் புதிய வானம் புதிய போதுங்களா. அப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு வர காரியம், தண்ணீர் இல்லாத குடிக்குள்ளார அற நிறுவனமா கொண்டு யோசிப்பை போட்டிருக்கிறாங்க. நீங்க இந்த சூழ்நிலையில யாராவது இருந்திருக்கிறீங்களா? ஊழியத்துக்கு வந்த புதுசுல மாத்திகளுக்கு உடுத்து வஸ்திரம் இல்லாம இருந்திருக்கிறீங்களா? அந்த நாளெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியல. இன்னைக்கு கூட ஏதோ அவர் பாடின, யார் பாடினாங்கன்னு தெரியல, அந்த பாட்டு நல்லா இருக்கும். கடந்து வந்த நாட்களை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் சிந்தி மகிழ், உங்களுடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்களுடைய தயவு பெரியது அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் இல்லைங்களா. அந்த பாட்டு அருமையான பாட்டுங்க. அது உண்மையாலுமே எப்பேற்பட்ட மனுஷனுடைய நெஞ்சையும் அந்த வார்த்தை தொற்றுருக்கு. உண்மையாலுமே கடவுளால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட வந்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு டாப்பான லெவல்ல நீங்க இருப்பாங்க. அவங்களுடைய முன்னாடி வாழ்க்கையை போய் நீங்க கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க, தங்கறக்கு இடம் இல்லாம தெருவில் இருந்தேன், படுக்கிறக்கு இடம் இல்லாம தெருவில் இருந்தேன், மாத்திக்கிறதுக்கு துணி இல்லை, எனக்கு தண்ணி தான் என் சாப்பாடுமா, அந்த தண்ணிக்கு கூட நான் வழி இல்லாம எத்தனையோ நாள் இருந்திருக்கேன். இதெல்லாம் அவங்க சொல்ற சாட்சி. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்போட வாழ்க்கையில இதுதான் நடந்தது. கொண்டு போய் குடியில போட்டாங்க, அப்படி படிச்சுட்டே வாங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். தண்ணீர் இல்லாத குடியில போட்டாங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த விருக்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரரை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம். இப்ப ரூபன் போய் இப்ப யார் வந்துட்டு அடுத்தாரு? யூதா வந்துட்டாங்க. இவனை கொண்டு இந்த ரத்தத்தை காட்டுறதுனால நமக்கு என்ன என்ன லாபம்? நல்லா கேளுங்க. இங்க இதனால லாபம் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? லாப நஷ்டம் பார்க்காம நமக்காக ஒருத்தர் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்தார். புரிஞ்சுதுங்களா? லாப நஷ்ட கணக்கில் அவர் பார்க்கல, பணங்காசு எல்லாம் பார்க்கல. இந்த இடத்துல போட்டிருக்குங்களா, வெள்ளை போலம் சுகந்த, அது என்ன போட்டிருக்குது? கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் எது மேல கொண்டு வந்தாங்க? இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விலை உயர்ந்த நல தைலத்தை என்ன பண்ணுனா, அந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணுனா, இயேசுவின் மேல ஊற்றுனதுக்கு கூட இருந்த யூதா சீசர் என்ன சொன்னா, இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு போய் இவ வித்து இவரோட தரித்திரத்தை தீர்த்துட்டு இவர் ஐஸ்வர்யனா இவன் இருக்கலாமே, இவன் கொண்டு போய் என்ன பண்றா, அந்த வெள்ளை போலத்தை கொண்டு போய் என்ன பண்றா, நல தைலத்தை அவருடைய பாதத்துல ஊற்றுறதுனால இவனுக்கு என்ன கேட்டானா? அந்த வார்த்தை அது இதுக்காக ஒப்பிடப்பட்ட வார்த்தை கேட்டா. ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ வெள்ள போலத்தை எவ்வளவுக்கு விற்கலாம், நீ பணம் காசு லாபத்தை எதிர்பார்க்கிற, அவனா இவ்வளோ என்னை அடக்க செய்யறதுக்கான காரியத்தை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா 3 நாட்கள் அந்த கல்லறைக்குள்ள இருக்கும்போது இவர் நல்லா கவனமா கவனிங்க, இவர் பிணமா அங்க இருக்க போறதில்லை. இவர் பிணமா இருக்க போறதில்லை. கல்லறைக்குள்ள வைக்கிறப்பதான் இவங்களுக்கு தான் அவங்க பிணம், இவரு. புரிஞ்சுதுங்களா? ஆனா மற்றவங்களுக்கு தான் இவர் பிணமா பார்க்கப்படுறாங்க. ஆனா இவர் கல்லறைக்குள்ள பிணமா இருக்க போறதில்லை. மறிச்சு அடுத்த செகண்ட் அவர் எங்க போயிட்டாரு? பாதாளத்துல பிரசங்கம் பண்றதுக்கு, காவலில சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு 3 நாள் அங்க பிரசங்கம் பண்றதுக்கு போயிட்டாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ அவர் அங்க இடத்துல அப்பவே அவர் உயிரோட அங்க வெச்ச அடுத்த செகண்ட் நிறைய பேர் சொல்றாங்க 3ஆவது நாள் உயிர்த்திருந்தார். தப்புங்க. அது வந்து சிஎஸ்சி காரங்களுக்கு, ஆர்சி காரங்களுக்கு, பாரம்பரியம் வந்தவங்களுக்கு தான் அந்த பிரசங்கம். நமக்கு அந்த பிரசங்கம் இல்ல. வெளிப்பாடு உண்மையா இருந்ததுன்னா, சத்தியம் உண்மையா இருந்ததுன்னா வெளிப்பாடு உண்மையா இருக்கும். வெளிப்பாடு உண்மையா இருந்தா பிரசங்கிக்கிறவங்க உண்மையா இருப்பாங்க. பிரசங்கிக்கிறவங்க உண்மையா இருந்தா தேவன் ரகசியத்தை பேசுவார். அவர் மறிச்சு அவர் உள்ள கல்லறைக்குள்ள வைக்கும் போதுதான் இவர் செத்தாரு. மனுஷன் பிரேதமா உள்ள கொண்டு போனாங்க. செத்த அடுத்த செகண்ட் வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது, நான் சொல்லல, வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது. பாதாளத்தில் உள்ள காவலில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ண போனாருங்க? பிரசங்கம் பண்ண போனார். அப்ப உயிரோட எல்லாம் ஒருத்தர் போய் பிரசங்கம் பண்ண முடியுங்களா? அப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது 3ஆவது நாள் திறந்தாரு, 3ஆவது நாள் எழுந்தாரு, 3ஆவது நாள் வந்தாருங்கிறது அங்க நடந்தது என்னன்னா, பிரசங்கம் பண்ணிட்டு, சரிங்களா, பிரசங்கம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்கேயே போய் திரும்பி அங்கேயே தங்குறாரு. தங்கிட்டு இவர்கள் பார்க்கும்படிதான் வானத்திலிருந்து தூதரை வந்து கல்லறையினுடைய கல்லை புரட்டிட்டு அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீங்க வச்ச இயேசு இந்த இடத்துல அப்பவே அவர் இல்லைங்கிறது தூதனே சொல்லிட்டான். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அப்பதான்
அப்பதான் அவர் உயிரோட வந்தாரு, அப்பதான் அவர் உயிரோட எழுந்தாரு. நீங்க நல்ல கல்லறைக்குள்ள நடந்தது பாருங்க. பேதுரு உள்ள போய் பார்க்கும்போது அவர் மேல போட்டப்பட்டிருந்த அந்த அங்கிகள், துணிகள் 2 பாகமா, தலைமையில ஒண்ணு பாத்தீங்களா இருந்ததா, 2 விதமா இருந்ததா. அதுக்கு ஆவிக்குரிய சத்தியம் வேற. அதெல்லாம் நம்ம எழுதுனா நிறைய போயிடும். சரிங்களா? இப்ப நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஆனா சொல்றேன் நான், இப்படி நம்ம கண் கண்டபடி காது கேட்டபடியில போய் பிரசங்கத்தை கேட்கறவும் கூடாது, கண் கண்டபடி காது கேட்டபடி பிரசங்கிச்சிடவும் கூடாது. திருவசனத்தை ஜாக்கிரதையா இல்லைன்னா பிரசங்கிக்கிறவங்களுக்கு தான் முதல்ல அதுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கொண்டு போய் யூதா சொல்றான், இந்த மாதிரி ரத்தத்தை ஏன் நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவன் இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம், வாருங்கள் நமது கையை அவன் மேல் படாது இருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு எனக்கு நாங்க இப்பதான் என்ன பண்றாங்க, இவனுடைய யூதாவுடைய சொல்லுக்கு சொல்லுங்க, யூதாவுடைய சொல்லுக்கு இணங்கி போறாங்க. இப்ப அப்படியே 39வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். சரிங்களா? இப்ப அங்க காப்பாத்தி கொண்டு போய் வித்தாச்சு. வித்தவன 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கிட்டாங்க. எத்தனை வெள்ளிக்காசுக்கு வாங்கினாங்க? 20. ஏசு எத்தனை வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்டாரு? யூதாஸ் ஆண்டவரை என்ன பண்ணிட்டு வந்தாங்க? 30 வெள்ளிக்காசுக்காக நீங்க காட்டி கொடுத்தான்னு சொல்லுவீங்க. 30 வெள்ளிக்காசுக்காக வித்துட்டு தான் வந்தான். இங்க 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை விற்கத்தான் செஞ்சாங்க இஸ்மவேலர்கிட்ட இருந்து பணத்தை அதிகமா போட்டு போத்திபார் வேலைக்கு வாங்குறான். நல்ல கவனமா கவனிங்க. போத்திபார் வீட்டுக்கு போன உடனே, நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன், போத்திபார் வீட்டுக்கு போனோடனே போத்திபாருடைய கண்களிலும் யார் இந்த போத்திபார்? பார்வோனுடைய தலை அதிகாரியாகிய போத்திபார், அந்த அரண்மனையில வேலை செய்யறவன் தான் போத்திபார். அவனுடைய கண்களில் முதல்ல யோசேப்புக்கு நல்ல கவனமா கவனிங்க. எந்த சூழ்நிலையில யார் எதிரடையா நமக்கு நின்னாலும், யார் எதிர்த்து உங்களை சார்ந்தவங்களே உங்களுக்கு விரோதமா காரியங்களை செஞ்சாலும், அந்த மனுஷனுடைய கண்களிலே ஆண்டவர் இரக்கம் கடக்கும்படியா செய்வார், தயவு கிடைக்கும்படியா செய்வார். முதல்ல என்ன தெரியுங்களா? கொண்டு போய் விற்கப்பட்டான், இஸ்மவேலர்கிட்ட விற்கப்பட்டான். அங்கிருந்து போத்திபார் விலைக்கு வாங்குறாரு. போத்திபார் வீட்லயும் அவன் போய் வேலை செய்யறான். அங்க போத்திபாருடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்குது. அப்பேற்பட்ட வீட்டுல இவனுக்கு பெரிய ஒரு அதிகாரியோட ஸ்தானம், அந்தஸ்து கொடுக்கப்படுது. அங்க செய்யாத தவறுகளுக்கு போத்திபாருடைய மனைவி பாவத்துக்கு இச்சைக்கு இழுக்கும் போது அதுக்கு உடன்பட்டு போகாம தேவனுக்கு பயந்திருந்தபடினால தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டேன்னு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்த யோசேப்பு வஸ்திரம் அங்கேயும் பிடிச்சி இழுத்த வஸ்திரம் என்ன ஆயிடுச்சுங்க? போத்திபார் பிடிச்சி அவன் மனைவி இழுத்த வஸ்திரம் இப்ப வஸ்திரம் எத்தனாவது தடவை கிழியுது? எத்தனாவது தடவை கிழியுது? இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை எத்தனை தடவை கிழிச்சாங்க? புரிஞ்சதுங்களா? இப்ப புரிஞ்சது அவங்களுக்கு? வசனத்தை ஏதோ கண்ணு கண்டபடி காது கேட்டபடியெல்லாம் நம்ம அப்படி எல்லாம் எதுவுமே வச்சு விளையாண்டு கூடாது. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒருத்தர் ஒரு வாசகத்தை அனுப்பிச்சிருந்தார். மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனோட ஆட்டத்தை ஆடி முடிப்பானா, கடவுள் பார்த்துட்டு பொறுமையா இருப்பாரா? ஏன் அவனே கேட்டானா, இத்தனை ஆட்டாரனே அவன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டானா. கடவுள் ஒண்ணுமே பேசலையா, அமைதியா இருந்தாரா. செத்ததுக்கு அப்புறம் அவரை முன்னாடி உன் ஆட்டம் முடிஞ்சது, நீ ஏன் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னாரு. புரிஞ்சுதுங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, இதைய வச்சு ஆடணும்னா நம்ம ஆட்டம் இங்க இருக்கிற வரைக்கும் ஆடி முடிச்சிடலாம். நியாய தீர்ப்புல அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, ஒருத்தர் அவர் முன்னாடி போய் நிற்க முடியாது. அப்போ அங்கேய போத்திபார் பிடிச்சிருக்கிற அங்கேயே வஸ்திரம் 2ஆ கிழிச்சிருக்கு. 2 முறை 2 இடத்துல யோசேப்பினுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டாச்சு. இப்ப அங்கிருந்து பண்ணாத தப்புக்கு சிறை சேதம் பண்ணி நேரா யோசேப்பை கொண்டு போறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த சிறைச்சாலைகளை கொண்டு போய் யோசேப்பை கொண்டு போய் போறாங்க. அந்த இடத்துல 2 சொப்பனக்காரங்க, யாரு? பானபாத்திரக்காரங்க இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? எகிப்துல இருக்கிறாங்களா? சிறைச்சாலையில இருக்கிறாங்களா? அங்க கொண்டு போய் சிறைச்சாலைகளை போட்டோன்னே யோசேப்புக்கு என்ன கிடைக்குது? அங்கேயும் சிறைச்சாலைக்கு அங்கேயும் இருக்கிற எல்லா காவலாளிகளுக்கு யார் அதிகாரியா போடுறாங்க? யோசேப்பை அதிகாரியா போடுறாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏங்க சொல்ல போனா செய்யாத தப்ப செஞ்சுட்டான்னு சொல்லி பொய் சொல்லி நிரூபிச்சுதான் அவன் உள்ள சிறைச்சாலைக்குள்ளாரையே போட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறைச்சாலைகளை போட்டவனுக்கு எல்லாத்த விட கடுமையான கடுங்காவல் தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா யோசேப்புக்கு அங்க தலைவன பதவி உயர்வு கிடைக்கும். இதுல இருந்து என்ன தெரியுமா ஒரு பாடத்தை கத்துக்கிறோம்?
உலகம் உங்களை செய்யாத ஒரு தவறை செஞ்சதுன்னு சொன்னா, செஞ்ச தவறை செய்யலின்னு சொன்னா, எது நடந்தாலும் நீங்க தேவனுக்கு உங்களுடைய உண்மையும் உத்தமத்திலையும் நீதியிலையும் உண்மையா இருந்தீங்கன்னா எங்க வேணாலும் கடவுள் உங்களை உயர்த்தி வைக்க முடியும், எந்த ஸ்தானத்துல வேணாலும். இங்க பாருங்க, கண்ணுல சுத்தமா இருங்க, வாயின் வார்த்தையில சுத்தமா இருங்க. மொத்தத்துல இந்த இடமும் சுத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுதுங்களா? சுத்தமா இருந்ததுன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வெள்ளம் போல கரை புரண்டு நமக்கு எதிராக நின்றாலும் ஒருத்தர் கொடியை பிடிச்சிட்டு நம்ம முன்னாடி போய் நிற்பாரு. அந்த எப்பேற்பட்ட அலை மோதினாலும் அவரை தாண்டி தான் நம்மளையே தொட முடியும், தாண்ட முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் முன்னாடி நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கொண்டு போய் போட்டாச்சு. அங்கேயும் அவனுக்கு சொப்பனம் வருது. அந்த பானபாத்திரக்காரங்களுக்கு சொப்பனம் வந்தோடனே அவன் சொல்றான், 2 பேத்தினுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் சொல்றான். விளக்க சொல்லி முடிச்ச உடனே அதில் ஒருத்தங்கிட்ட சொல்லி அனுப்புறான். சொப்பனத்தினுடைய விளக்கம் என்னன்னா, இந்த மாதிரி நீ சொப்பனம் பார்த்துருக்கிற, நீ எந்த ராஜாவினுடைய கையில முத்திர மோதிரத்தை போட்டு உன்னையா இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள கொண்டு வந்து செய்யாத தப்புக்கு நீ சிறைவாசம் அனுபவிக்கிறியோ, அதே ராஜாவினுடைய கையிலே நீ கனம் பண்ணப்படுவ, உன் கையால பானபாத்திரம் அவன் கையில கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனம் நிறைவேறுது. சொல்லி முடிக்கிறார். இன்னொருத்தருக்கு, எந்த தப்பை செஞ்சுட்டு நீ மறைச்சிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ, அந்த ராஜாவுடைய அனுப்பிச்சானோ, அதாவது பார்வோன் அனுப்பிச்சானோ, அந்த பார்வோனுடைய கையில உனக்கு தூக்கு மேட ரெடியா இருக்கு, நீ நாளைக்கு நேரம் தூக்குல தொங்க போற சொன்னாருங்களா? இதே 3 நாள் கழிச்சு இதே வார்த்தையத்தான் இயேசுநாதர் காட்டி கொடுக்கிற முன்னாடி சொன்னார். என்ன காட்டி கொடுக்கிறவனுக்கு நான் இந்த பூமியை விட்டு கிளம்பி போகும் பொழுது, என் மாம்சத்தை எடுத்துட்டு போகும் பொழுது அவனுடைய மாம்சம், அதுதான் உண்மை. இது நடந்தது யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் சொப்பனத்துக்கு எப்படி விளக்கம் சொன்னானோ, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அவர் பேசுறது அப்படியே யூதாஸுக்கு நடந்தது. நான் ஒவ்வொரு பாயிண்ட் அப்படியே அடிக்கிட்டே போறேன். இயேசு கிறிஸ்து யோசேப்பு, இயேசு கிறிஸ்து யோசேப்பு. சரிங்களா? இது முடிச்சதுங்களா? முடிச்சுட்டு அடுத்து போறப்ப சொல்றான், இந்த ராஜா கையினால பானபாத்திரம் வாங்க போறான் பாத்தீங்களா, பதவி உயர்வு வாங்க போறான்ல, அவங்ககிட்ட சொல்றான், நீ போய் பார்வன்கிட்ட பாப்ப, நீ பதவி உயர்வு வாங்கும்போது என்னை மட்டும் என்ன பண்ணிடாத. நல்லா கவனமா இருந்தீங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், என்னை கொஞ்சம், நம்ம அப்படி டீசெண்டா சொல்ல மாட்டோம், என்னை கொஞ்சம் கவனிச்சிரு இல்லையா, என்னை கொஞ்சம் கவனிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உண்மைதானே அது. இதே வார்த்தை தான் யோசேப்பு சொல்றார், அந்த ராஜா கிட்ட போய் நான் சொல்லு அப்படின்னு. கரெக்டா சரியா 2 வருஷம் கழிச்சு இவன் சொன்னதை, யோசேப்பு சொன்னதை அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, போய் சொல்லல. ஆனா 2 வருஷம் கழிச்சு அதே பார்வோனுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாரு, எத்தனை சொப்பனத்தை கொடுத்தாரு, 2 சொப்பனத்தை கொடுத்து, இந்த 2 சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, உலகம் முறைக்கு எல்லாத்தையும் ஆள் வீசி ஆளை அனுப்பி வலை வீசி என்ன பண்றாப்ல பார்வோனு தேடுறாரு. ஆனா யார் ஒருத்தரும், அப்பதான் யார் ஞாபகம் வருது பானபாத்திரக்காரனுக்கு, சிறைச்சாலையில் என்னை போட்டப்போ ஒரு எபிரேயன் ஒருத்தர் தான், அவன் சொப்பனத்துக்கு சரியா விளக்கம் சொன்னான். இப்ப நான் முன்னாடி நிக்கிறதா, இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் நான் முன்னாடி நிக்கிறதே ஒரு சொப்பனம் தான். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னதே அவன் தான். அவனை கூப்பிடும் சொப்பனத்துக்கு கரெக்டா என்ன பண்ணுவான், உடனே பார்வன் அவனை கூட்டிட்டு வாங்கன்றாரு. இப்ப கூட்டிட்டு வந்தா கைதி எப்படிங்க கூட்டிட்டு வரணும், எப்படி அனுப்புனாங்களோ கைதி என்ன பண்ணணும், அப்படிதான் கூட்டிட்டு வரணும். ஆனா அது கிடையாது. இன்னைக்கு போய்ங்க சிறைச்சாலையில போனீங்கன்னா உள்ள இருந்து கைதி வெளியே வரப்போ உள்ள என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, டவுசரும் ஒரு பனியும் கொடுப்பாங்க, வெள்ளை வெள்ளையும். கரெக்டுங்களா? ஆயுள் தண்டனை கைதிக்கு, தூக்கு தண்டனை கைதிக்கு அதுதான் யூனிஃபார்ம், அதைத்தான் கொடுப்பாங்க. ஆனா வெளியே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் செக்அப் கூட்டிட்டு வருவாங்க, அப்ப டவுசர் சட்டையோட கூட்டிட்டு வர மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? அவன் கைதியாவே இருந்தாலும் அவனை எப்படி கூட்டிட்டு வருவாங்க தெரியுங்களா, மாப்பிள மாதிரி வெளியே வருவாங்க. பாத்துருக்கீங்களா? கோர்ட்டுக்கு போய் பாருங்க, கைதிகள்லாம் இன்னைக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு, வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிற கைதிகள் தான் ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம தான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆமாங்க, நம்ம கூட துணி அயன் பண்ணாம போட்டு வருவோம். ஆனா உள்ள இருந்து வரவங்க எப்படி தெரியுங்களா வருவாங்க, எப்படி இருப்பாங்க,
ஆள் மாப்பிள்ள மாதிரி வருவாங்க ஜெயிலுக்குள்ள இருந்து. சகலமும் கிடைக்கும். இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுல இருந்து சிக்கன் வேற கைதிகளுக்கு போட சொல்லிட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் முட்டை, கொண்டக்கடலை, இதெல்லாம் சாப்பாடு அங்க கிடைக்குது. இப்படி போய் அங்க உட்கார்ந்தா நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு யாருக்காவது என்ன வருமா? ஆனா யோசேப்புக்கு சிறைச்சாலையை விட்டு வெளியே வரக்கு மனசு இருந்தது. ஏன்னா செய்யாத தப்புக்கு புரிஞ்சுதுங்களா? உங்க ஊழிய அனுபவத்துல எத்தனையோ பேர் நீங்க செய்யாத தவற உங்க மேல சுமத்தி இருக்கிறாங்க. நீங்க பேசாத வார்த்தையை நீங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லாத காரியத்தை அவங்க சொன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க செய்யாத காரியத்தை நீங்க செஞ்சன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால என்ன தெரியுமா ஆகும்? பேர் கெட்டுச்சுன்னா ஊழியம் கெட்டு போயிடும். ஊழியம் கெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தரிசனமே கெட்டு போயிடும். இது நடந்ததா இல்லையா? தரிசனம் வச்சது உண்மைதான், ஆனா கெடுக்க நினைச்சது உண்மைதான். ஆனா தரிசனமும் சொப்பனமும் அப்படியே இருக்குது. அது கெட்டு போகல. ஆனா யோசேப்பை கெடணும்னு நினைச்சாங்க. ஆனா யோசேப்பு என்ன பண்ணல? சிறைச்சாலைகள் ஒருத்தன் போறானா அவன் எப்படி இங்க மாறுவாங்க? சிறைச்சாலைகள் ஒருத்தன் போனான்னா சக கைதிகளுக்குள்ள எப்படி மாற முடியும்? எப்படி இருக்க முடியும்? யோகினா இருக்க முடியுமா? உண்மையினா இருக்க முடியுமா? இன்னைக்கு நான் யூடியூப்ல அடிச்சு பாருங்க. இந்த 2-3 நாள் நான் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். சிறைச்சாலையில இருக்கிற குற்றவாளிகளுடைய அனுபவத்தை சொல்றாங்க. வெளியே வந்து 2 வருஷம் நான் ஜாமீன்ல வெளியே வந்துட்டேன். ஆனாலும் இன்னும் என்னை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க. என்னை பொய் கேஸ் கிடைக்கலன்னா என் மேல பொய் கேஸ் கேட்டு உள்ள தள்ளிடுவாங்க. யாரோ ஒருத்தர் வெட்டினதுக்கு நான் வெட்டினு சொல்லி என்னை கொண்டு போய் எங்க அண்ணனே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. 3.5 வருஷம் நான் சிறை தண்டனை அனுபவிச்சேன். அவன் சொல்றான், அந்த மனுஷன் சொல்றான், எப்பேற்பட்ட மனுஷனும் ஒரு தடவை ஜெயிலுக்குள்ள உள்ள வந்து பார்த்துட்டானா அவன் வாழ்க்கையில கோபங்கிற ஒண்ணு இருக்கு பாருங்க, சாகர வரைக்கும் அவன் நினைச்சு பார்க்க மாட்டான். இந்த வெயிலுக்கு இந்த ஏசிக்குள்ள நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? இந்த ஏசி இல்லாம நம்மளால உள்ள இருக்க முடியுமா? யோசனை பண்ணுங்க. இத்தனை லைட்டு, ஃபேன், ஏசி போட்டு நம்ம இவ்வளவு சுகமா பார்க்கறோம். அந்த ஜெயிலுக்குள்ள என்ன இருக்குன்றீங்க? 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அதுல எத்தனை பேர் படுத்திருப்பாங்க? 12 பேரா? அதுக்குள்ளாரே ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருப்பாங்க. பாத்ரூம் கிட்ட தான் உட்கார்ந்து இந்த புதுசா போற கைதி தான் டெய்லி பாத்ரூமை கழுவி கிளீன் பண்ணணும். அந்த மூத்த கைதிக்கு மட்டும் ரொம்ப வருஷமா இருக்கிறவனுக்கு மட்டும் ஒரு திண்டு மாதிரி கட்டியிருப்பாங்கன்னா அது மேல அவன் மட்டும்தான் படுப்பானான். இது புதுசா போறவனுக்கு என்ன வேலைன்னா அங்க பாத்ரூம் கழுவுறது, கூட்டுறது, பெருக்கிறது, அவனுக்கு கை கால் அமுத்தி விடுறது, அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, அவனுக்கு துணி துவைச்சு கொடுக்கறது, இது எல்லாம் அவனுக்கு இந்த புதுசா போற கைதிக்கு அவனுக்கு அடிமையா இருக்கணுமா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அப்ப யோசேப்பு எனக்கு தெரிஞ்சு வேதம் சொல்லுது 2 வருஷமா பார்வோனுக்கு சொப்பனம் வரக்கு 2 வருஷம் ஆச்சுன்னா குறைஞ்சது 2 வருஷமாவது யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருந்திருக்கிறான்னா அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கை அந்த அதிகாரியினுடைய கண்கள்ல இறக்கம் கிடைக்கலைன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறங்க, மீண்டும் நம்மளால வர முடியல, கரெக்டா? இன்னைக்கு ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம், ஏதோ செய்யாத ஒரு காரியம், குற்றம், எதுக்காக நம்ம நிர்பந்திக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை நடத்திட்டு தான் வர்றாரு. கர்த்தர் நம்மளை நடத்திட்டு தான் வர்றாரு. நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுதாங்க நினைக்கிறோம். யாராவது கெட்டது நினைச்சிருக்கீங்களா? அந்த தருணம் வரைக்கும் யோசேப்புக்கு அவங்க மேல கெட்டணம் போச்சா? சகோதரர் மேல கெட்டணம் வந்துச்சா? கெட்ட புத்தி வந்துச்சா? இவனை கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா கொல்லணும்னு அந்த மனுஷனுக்கு எங்காவது எண்ணம் போச்சுங்களா? என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள நான் பழி வாங்கியே தீர்வேன், அந்த பழி வாங்கின எண்ணம் வந்துச்சுங்களா? ஆனா நமக்கு இந்த பழி வாங்கின எண்ணம் எப்படி யோசேப்புக்கு இல்லையோ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த எண்ணம் வரல. அதனாலதான் அவர் சொன்னாரு, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னாரா இல்லையா? அங்க ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு. இங்க யோசேப்பு புரிஞ்சுதுங்களா? நம்ம வாழ்க்கையில கத்துக்கக்கூடிய 2வது பாடம் என்னன்னா, இப்பேற்பட்டவங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்னு வச்சுக்கோங்க, பழி வாங்கணுங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அவங்கள கெடுக்கணும், அழிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒன்று சொல்றேன் பாருங்க, அவங்கள வாழ வைங்க ஆண்டவரே, அவங்க முன்னாடி என்னை வாழ வச்சு காமிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் சொல்றது புரியலீங்களா? அவங்கள வாழ வைங்க, அவங்க முன்னாடி என்னை ஒரு படி மேல வாழ வச்சு காமிங்கன்னு கேளுங்க. நிச்சயமா செய்வார். தரிசனம் இருந்ததுன்னா உங்க எதிரியை வாழ வைப்பாருங்க. அந்த எதிரி முன்னாடியே உங்களை 4 மடங்கு மேல வாழ வைப்பாரு. அதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் சொப்பனம் வருது, சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சது. சொன்ன உடனே
ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் முடிச்ச 38வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் இதை சொன்னது யாருங்க? பார்வோன் தான் சொல்றான். அப்போ இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குன்னு சொல்லி யார் சிறைச்சாலைக்குள்ள போடணும்னு உத்தரம் போதத்துல அதிகாரத்தை பயன்படுத்தினாங்களோ அவருடைய வாயிலிருந்து என்ன வந்துருச்சு வார்த்தை? தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல உலகத்துல யாருமே இல்ல. சொல்றேன் கேளுங்க, எவ்வளவோ சிறைச்சாலையினுடைய அனுபவத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேவனுடைய விசேஷத்த ஆவி நம்மளோட இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். போராட்டத்துல இருக்கிறேன், பிரச்சனையில இருக்கிறேன், பாடுல இருக்கிறேன், துன்பத்துல இருக்கிறேன், துயரத்துல இருக்கிறேன், துக்கத்துல இருக்கிறேன், அவமானத்துல இருக்கிறேன், கண்ணீர்ல இருக்கிறேன், யாரும் மீட்டெடுக்க முடியாத இடத்துல இருக்கிறேன், யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல இருக்கிறேன், ஆறுதல் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறேன், கலங்கி கண்ணீரோட நான் நிற்கிறேன். நான் வந்த பாதை வனாந்தர பாதை, யாரோ ஒருத்தர் மூலியமா எனக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா, ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டாங்களா, ஏதாவது கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என் ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படி நான் கரை சேர்க்க போறேன்னு தயங்கி வருந்தி அழுதும் கண்ணீரும் கம்பளமா நீங்க நின்னீங்கன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில வந்தாலும் பார்த்துதான் ராஜாவே சொன்ன வார்த்தை, தேவர்களுக்குள்ள விசேஷித்த ஆவியை பெற்ற இவனை போல ஒருத்தர் இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆவி, தேவனுடைய ஆவி உள்ள இருந்ததுதான் அவன் எளிமையா தான் இருப்பான். ஆவியில எளிமையுள்ளவர்கள் இந்த யோசேப்பு எப்படிதான் இருந்தாங்க? ஆவியுள்ள மனுஷன் தான், எளிமையா இருந்த மனுஷன். இவனை பார்த்து தேவனுக்குள்ள ஆவி இருக்குதுன்னு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ற வரைக்கும் பார்வோனுக்கு மத்தவங்களுக்கு என்ன தெரியல, இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குன்னு தெரியல. ஆனா ஒருத்தருக்கு தெரிஞ்சது. யாருக்கு? அந்த பானபாத்திரக்காரன் தெரிஞ்சது. அவனுக்கு தெரிஞ்சது, அது அவனோட நிறுத்தினான். ஆனா பார்வோனுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்களா? ஒரு நாடு வரும், உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு நம்மளை ஆளுகிற ராஜாக்களும் பிரபுக்களும் முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் கொண்டு போய் நம்மளை நிறுத்துவாரு. நீங்க இதை அற்பமா நினைக்கலாம். நிறுத்தக்கூடிய நாடு சந்தர்ப்ப சூழ்நிலையும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் நின்று நீங்க பாப்பீங்க, நான் இந்த இடத்துல நிக்கிறது நானா நிஜமான நீங்களே கேட்பீங்க. உண்மைதான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் போய் நிற்கிறான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இல்ல இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, அந்த வஸ்திரம் என்ன பண்ணாங்க? 2 இடத்துல என்ன பண்ணாங்க? இங்க இந்த இடத்துல அங்க கிழிச்சது சகோதரன், கிழிச்சது சாதாரண மனுஷன். இங்க ராஜ வஸ்திரம் போத்துறதே இன்னொரு ராஜா. இங்க பாருங்க, நம்மளுடைய வஸ்திரம் அழுக்கானாலும் கிழிஞ்சாலும் நம்மளை பார்த்து ஏளனமா பரியாசமா பேசினாலும் சரி, நம்ம மேல அவருடைய ராஜ வஸ்திரத்தை போட்டிருக்காரு. எத்தனை பேர் சொல்றீங்க? நம்ம மேல அவருடைய ராஜ வஸ்திரத்தை போட்டிருக்காரு. அந்த வஸ்திரத்தை கழட்ட முடியும், கிழிக்க முடியும். இந்த வஸ்திரத்தை யாருனாலையும் கழட்டவும் முடியாது, கிழிக்கவும் முடியாது. அதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும்னா பரலோகத்திலிருந்து பர்மிஷன் கொடுக்காம அது நடக்காது. கொண்டு போய் நிறுத்துறாரு. வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இங்க பாருங்க, இந்த பொன் சரப்பணி போடுறாங்க இல்லையா, எகிப்தில் இருக்கிற எல்லா ராஜ வம்சங்கள்லயும் அந்த பொன் சரப்பணி என்ன பண்ணியிருப்பாங்க? இது மோசேவினுடைய கழுத்துலயும் கரெக்டுங்களா? இவன் கொண்டுட்டு அந்த எகிப்தியை கொண்டுட்டு வரும்போது எதை வச்சு அடையாளம் கண்டாங்க? அந்த சரப்பணியை வச்சுதான். இப்போ எகிப்துக்கு ஆளுமைக்கு அதிகாரியா மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தான் பிள்ளையாவே பார்வோன் என்ன பண்ணிட்டா? யோசேப்ப வாரிசாவே தத்தெடுத்துட்டாருங்க இல்லையா? வாரிசாவே தத்தெடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை சிலுவையில தத்து எடுத்திருக்கிறாரு. யாருகிட்ட இருந்து தெரியுமா? யாருகிட்ட இருந்து தெரியுங்களா? இது என் பிள்ளை, நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் ஜீவனை கொடுத்துருக்கேன், இனி அது எனக்கு சொந்தம். ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அது உனக்கு சொந்தம் இல்லை.
கொண்டு போய் கொடுத்து வஸ்திரத்தை போட்டு, அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு, வஸ்திரங்களை சரப்பணிகளை கழுத்தில் தச்சு தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக அவனை அதிகாரியாக்கினார். இப்போ பாருங்க, பார்வோனுக்கு முன்னாடி அடுத்த ரதத்துல யார் வரணும்? யார் வரணும்? யோசேப்பு வரணும். யோசேப்பு வரணும்னா யோசேப்பு வந்தா என்ன வரணும்? என்ன பண்ணணும்? தெண்டனிட்டு பணிகிறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? முழங்கால் இல்ல, குப்புறப்படுத்து தலைய மேல பார்க்க கூடாது. தலைய மேல பார்க்க கூடாது, இப்படித்தான் கும்பிடணும். கதிர்கட்டு வேலை செய்யுது. கரெக்டுங்களா? கரெக்டா சொன்னாரு. கதிர்கட்டு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. எப்ப முடியும்னா அவங்க சகோதரர்களை கொண்டு போய் நிறுத்துவாரு பாருங்க. 45ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், 45ல 1 வாசிக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டு இருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் இப்போ வயல்வெளியில சொப்பனம் காண்றப்ப ஒருத்தரும் பக்கத்துல 12 பேர் மட்டும்தான். சொப்பனம் கொடுக்கறப்ப எவன் இருந்தாலும் நிறைவேற்றப்பையும் அவன் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சொப்பனம் கொடுக்கறப்ப, தரிசனம் கொடுக்கறப்ப உங்க எதிரி உங்க பக்கத்துல இருந்தான்னா நிறைவேறப்பையும் உங்க பக்கத்துல அந்த எதிரி இருக்கணுங்கிற நான் இல்லையா? அடுத்தது பாருங்க, அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும். யோசேப்புக்கு ஆல்ரெடி தனி அரண்மனை, பார்வோன் இருக்கிறது பெரிய அரண்மனை, சரிங்களா? தளபதி இருக்கிறது வேற அரண்மனை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அரண்மனைகள் இருக்கும். ஆனா நல்ல கவனமா கவனிங்க, யோசேப்பு தன்னுடைய அரண்மனையில அழுகிற அழுகாச்சு பார்வோனுடைய அரண்மனை வரைக்கும். அப்படின்னா எப்படி அழுதுருப்பான் பாருங்க. அவனுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், யோசனை பண்ணி பாருங்களேன். அடுத்தது பாருங்க, யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததனாலே அவனுக்கு உத்தரவு சொல்ல கூடாம பேசறதுக்கு மறுவார்த்தை பேச முடியல. அங்க நான் சொப்பனம் பார்த்தேன்னு சொன்னப்ப என்ன பேசினாங்க? என்ன சொன்னாங்க? இதேவா என்ன சொல்லிச்சு அவனை பார்த்து? சொப்பனக்காரன் வரான். இங்க வாய் பேசினா வாயிலேயே அடி விழுகும் அப்படிங்கிற கண்டிஷன்ல அங்க நிக்கிறாங்க அவங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இப்ப சொல்றான், என்னை இந்த இடத்துக்கு நீங்க வித்தீங்க இல்ல, நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க வித்ததுனாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேங்கிறான். தயவு செய்து யோசிச்சு பாருங்க. யார்கிட்டையும் பார்த்து என்னை குடியில தூக்கி போட்டாதீங்கன்னு சொல்லிடாதீங்க. நீ குடியில போட்டதுக்கு அப்புறம் நான் நிக்க வேண்டிய இடம் வேறையா இருக்கும். நீ குடியில போட்டா தான் நான் மேல கர்த்தரை நீ கொண்டு வர முடியும். குடியில போறக்கே நான் தயார் இல்லைன்னா என்ன கர்த்தர் மேல கொண்டு வர முடியாது. அடுத்தது பாருங்க, சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே, அப்படின்னு என்ன அர்த்தங்களா? உங்களை கொல்லணும்னா என்னால முடியும், அதிகாரம் ஆளுமையும் இப்ப என் கையில் இருக்கு. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் முன்னாடியே என்னை இந்த எகிப்துக்கு, நீங்க என் உயிரை எடுக்கணும்னு நினைச்சீங்க, இப்ப உங்க உயிரை யாரோட கையில இருக்கு? யார் கையில இருக்கு? நல்லா தெரிஞ்சுங்க. எந்த மந்திரவாதி, பில்லி சூனியம், ஏவல், செய்வனக்கட்டு எந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, சபைகளுக்கு விரோதமா, ஸ்தாபனங்களுக்கு விரோதமா, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பங்களுக்கு விரோதமா எவன் ஏவி எழும்பி செய்யறானோ அவனுடைய ஜீவனையே கர்த்தர் நம்ம கையில தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று. இப்ப உன் உயிர் யார் கையில? அப்படித்தான் நிக்கிறாங்க. ஆனா பாருங்க, கீழே உள்ளது பாருங்க. இதோட மட்டும் முடிச்சுக்கல, அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவார், அதான் ஹைலைட். அடுத்தது, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும்
பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே போதுங்களா? இவன் 12 பேர்த்தோட மட்டும் போகல. இந்த 12 பேர்த்தோட வம்சம் இப்ப யார் கையில இருக்குங்க? யார் கையில இருக்குங்க? யார் கையில இருக்கு? நீங்க சொல்லுங்க. எனக்கு எதிராக எழும்பி செய்யறவனுடைய சந்ததியினுடைய காரியம் முதல்ல என் கர்த்தர் கையில இருக்கு. ரெண்டாவது கர்த்தர் அதை என் கையில கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க தான் தீர்மானிக்கணும். ஒருத்த வாழணுமா ஒருத்த சாகணுமான்னு தீர்மானிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதிகாரம் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில கொடுத்திருக்கிற அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரம் தெரியுமா? நான் இது ஊழியக்கார மீட்டிங்னால நான் பேசுறேன். சாதாரண ஜனங்களோட உங்களை கம்பேர் பண்ணி நீங்க நினைச்சுக்காதீங்க. முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல வெளியே கொண்டு வாங்க. சாதாரண மனுஷனோட நீங்க ஒப்பிட்டு என்னைக்குமே நீங்க உங்களை நினைக்க கூடாது. புரிஞ்சுதுங்களா? சாதாரண மனுஷனுடைய பணத்தையோ பலத்தையோ அதிகாரத்தையோ வச்சு நீங்க எடை போடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னு கேட்டா வசனம் இப்படியாக சொல்லுது, பல வர்ண அங்கேயே அவங்க கழுப்பினாங்க, இப்ப ராஜவஸ்திரம் நம்ம மேல இருக்கு, தரிசனம் நம்ம மேல இருக்கு. நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, தரிசனம் அவங்களுக்கு வச்சிருப்பாருன்னு கேளுங்க. அவங்க சொப்பனத்தை பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. அவங்க அந்த மெல்லிய வஸ்திரத்தை அவங்க மேல போட்டிருக்காங்களான்னு கேளுங்க. அவங்களுக்கான அந்த ரதம் ரெடியா வச்சிருக்கிறாங்கன்னு கேளுங்க. கிடையாது. ரதம்னா என்ன நீங்க நினைச்சுக்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ரதம்னா என்ன தெரியுமா? ரதம்னா என்னங்க? ரதம் என்ன தெரியாதா? ரதத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? எங்க போவாங்க? ரதத்துல உட்கார்ந்தா ராஜா எங்க போவாரு? அரண்மனைக்கு போவாரு. அடுத்தது யுத்தத்துக்கு போவாரு. புரிஞ்சுதுங்களா? ராஜா அரண்மனைய அந்த ரதத்துல உட்கார்ந்தாருன்னா 3 விஷயத்துக்கு தான் அந்த ரதத்தை பயன்படுத்துவாங்க. ஒண்ணு, அவர் வெளியே சுத்தி பார்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது எதுக்குங்க? போருக்கு யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. மூணாவது எதுக்கு தெரியுமா? பதவி பிரமாணம் செய்யறப்ப அந்த ரதத்துல உட்கார வைப்பாங்க. இந்த 3 காரியத்துக்கு மட்டும்தான் ரதத்தை அந்த நாட்டுல ராஜாக்கள் பயன்படுத்துவாங்க. இந்த 3 காரியமும் நம்ம கிட்ட ஆண்டவர் வச்சிருக்காரு இல்லையா? நம்ம யுத்தத்துக்கு அனுப்புறாரா இல்லையா? எல்லா தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டோம். எத்தனை அசிங்கம், எத்தனை காரியம், எத்தனை பாவம், எத்தனை அக்கிரமம் நடக்குது சுத்தி பார்த்துட்டு வந்து நம்ம ஜெபிக்க சொல்றாரா இல்லையா? இந்த கண்ணார நம்ம பாக்குறோமா இல்லையா? காதார கேட்கிறோமா இல்லையா? எத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுடைய பலிபீடங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கு தெரியுமா? பெருகி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு திருச்சபைகளுடைய எண்ணிக்கை, ஆனா இன்னைக்கு மற்ற பாகாலின் தீர்க்கதரிசிகளுடைய பலிபீடங்கள் எல்லாம் எழுப்பி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஆண்டவரோ பிசாசோ இல்ல. 2 பேர்த்தையும் காரணம் காட்டிடாதீங்க. நம்ம தான் அதுக்கு காரணம். நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா செய்ய வேண்டிய ஒரு வேலையை கரெக்டா செய்வார். இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு போய் யோசேப்பு சொல்றாருல, உங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வம்சாவளியே இப்ப யார் கையில இருக்கு? நீங்க வாழணும்னா என் கையில தான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. யோசேப்பு கிட்ட சொல்லி ஆண்டவர் யோசேப்பை சொல்ல வைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆளுமையை கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? நீங்க நினைச்சா ஒரு சந்ததியை வாழ வைக்கவும் முடியும், ஒரு சந்ததியை அழிக்கிற வல்லமும் கூட நமக்கு உண்டு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு குடும்பத்துல ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அவனை ரட்சிப்புக்குண்டான வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை சொல்லி நீங்க ரட்சிப்புக்குள்ள கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க. அதே இன்னொரு வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான். அவனை நீங்க கண்டுகொள்ளீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுடைய எதிர்காலம் எங்க இருக்கும்? பாவத்துல, அக்கிரமத்துல, சாபத்துல போய் கடைசி அவனுடைய ஆத்துமா எங்க போங்க? இப்ப இதுவும் யார் கையில தான் இருக்குது? போதுங்களா? அழிவும் நம்ம கையில தான், உருவாக்குறது நம்ம கையில தான். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் இருக்கு, ரத்த பலின்னு இருக்கும். அந்த அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க. ஒருத்தருடைய ரத்த பலிய உன் கையில கணக்கு கேட்பான்னு சொல்லுவாரு. எப்படி கணக்கு கேட்பாரு? ஒருத்தருடைய ஆத்மா உன்னுடைய வார்த்தைக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு என்னை குறிச்சு நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சத்தியங்களும் சுவிசேஷங்களும் அவன் ஏற்றுக்கொண்டானா அந்த ரத்த பலி உண்மையிலையும் சுமராது, அவன் மேலையும் சுமராது. ஏற்றுக்கொள்ளலைனா, நீ சொல்லி அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளலைனா அந்த ரத்த பலி அவன் மேலதான் இருக்கும். உண்மையில அந்த ரத்த பலியை குறிச்சு கடைசி நாள்ல உன் மேல கணக்கு கேட்க மாட்டேன். சங்கீதம் 106 எடுத்து படிச்சு பாருங்க. தேசம் ரத்தத்தினால் தீட்டுப்பட்டிருக்கு தாவீது எழுதியிருப்பாரு. ஒட்டுமொத்த தேசமும் இன்னைக்கு எதுங்க தீட்டுப்பட்டிருக்கு? எதுங்க? ரத்தத்தினாலதான். இன்னைக்கு இந்த ரத்தத்தினால தீட்டுப்பட்டிருக்கிற இந்த தேசத்தை, இந்த உலகத்தை, இந்த பூமியை பரிசுத்தம் பண்ணணும்னா யாரை வச்சு அவர் பரிசுத்தம் பண்ணி ஆகணும்? நம்மளை வச்சுதான்.
ஒரு யோசேப்பை வச்சுதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு படி இழந்தது உண்மைதான். நம்மளை வச்சுதான் நம்ம தேசத்தை தேவன் பரிசுத்தமாக்க முடியும். நம்மளுடைய ஜெபங்க, நம்மளுடைய முழங்கால், நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய உபவாசம், நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய திட்டம், நம்ம மேல வச்ச சொப்பனம், நம்ம மேல வச்ச தரிசனம், நம்ம மேல வச்ச அபிஷேகம், நம்மளை நடத்துகிற நடத்தல், தேவனுடைய வாக்கு வாக்கு தத்துவம், இதெல்லாம் உண்மைனா, தேவனுடைய ஆவி நமக்குள்ள உண்மையா இருந்ததுன்னா, எந்த மனுஷனுக்குள்ள இல்லாத தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா, தேசத்தவே நம்மளால மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நின்னு நிக்கிற இடத்துல முழங்கால் படி, நீங்க முழங்கால் படி போட்டு கர்த்தரே தெய்வம் நீங்க நிரூபிக்கணும்னா உங்களால நிரூபிக்க முடியும். அப்பேற்பட்ட ஆளுமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தாருல, என்னைக்கோ கொடுத்துட்டாரு. நம்ம தான் என்ன பண்றோம்ல, பயன்படுத்துறது நம்ம தான். சொல்லுங்க, பயன்படுத்துறோம். ஆனா சரியா பயன்படுத்துறது. அது முதல்ல என்னங்கிறது விஷயத்தை முதல்ல நம்ம எடுக்கணுங்க, தனியே எடுக்கணும். அது எங்க இருந்து தெரியுமா எடுக்க முடியும்? இங்க இருந்தா எடுக்க முடியும். ஒண்ணு இல்ல, அவர் ஜெப குறிப்பு டைம்ல அவர் ஜெபிச்சுட்டு இருந்தார். ஐயா, எத்தனை பேர் அவரோட ஆவியில கனெக்ட் ஆகி ஜெபம் பண்ணீங்க? உண்மை உங்க மனசாட்சிக்கு தெரியும். வந்திருக்கிறது நம்ம 15 பேரா இருந்தாலும் உண்மையா அவரோட ஒத்துழைச்சு நம்ம எத்தனை பேர் ஜெபிச்சோம்? நீங்க சொன்னா நீங்க தப்பா நினைச்ச கூடாது. முன்னாள் நான் எழுதுறீங்களா நினைச்சிட்டு இருந்தேன். ஊழிக்கார கூட்டவே பேச நிறுத்திடலன்னு. உண்மையா ஏன் தெரியுங்களா? வந்து 2 மணி நேரம் உட்காந்து ஏசி காத்து வாங்கிட்டு போறதுக்கு எதுக்கு ஊழிக்கார கூட்டம்? எதுக்குங்க ஊழிக்கார கூட்டம்? நானும் பேருக்கு நடத்துறேன்றதுக்காகவா? ஐயா, ஜெபிக்கணும். ஐயா, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலின்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலினா நாளைக்கு ஜெபிக்கக்கூடிய நேரம் நமக்கு இருக்காது. இன்னைக்கு நம்ம முழங்கால் போடலின்னு வச்சுக்கல, நாளைக்கு முழங்கால் போடுறதுக்கு முழங்காலே இருக்காது. புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு நம்ம கத்தி கூச்சல் போட்டு கதறலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுக்கு முன்னாடி கத்தி கூச்சல் போட்டு நம்ம கதறலைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி கத்தி கூச்சல் போட்டு கதற வேண்டிய சூழ்நிலை வரப்போகுதுங்கிற நான். இன்னைக்கு அழுகிறது பெஸ்டா, நாளைக்கு அழுகிறது பெஸ்டா? சொல்லுங்க. இன்னைக்கு தேவனை நோக்கி பார்க்கறது முக்கியமா, நாளைக்கு பார்வோனை நோக்கி பார்க்கறது முக்கியமா? தேவனை தாங்க நோக்கி பார்க்கணும். அடிமைத்தனத்தை நோக்கி நம்ம பார்க்க கூடாது. இங்க நம்ம என்ன தெரியுங்களா பண்றோம்? வந்தா வயசு வித்தியாசம் பார்க்கலாம், அனுபவத்தை பார்க்கிறோம். நான் இத்தனை வருஷம் அப்படி இருந்தேன், இத்தனை வருஷம் இப்படி இருந்தேன், என் ஊழியம் அப்படின்றது, நான் அப்படி, எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, இந்த டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் நான் என்ன தெரியுங்களா சொல்றேன்? அதெல்லாம் வெளியே, இந்த வாசலுக்கு வெளியே எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு வந்துடும். எல்லாத்தையும் அங்கேயே தூக்கி போட்டுட்டு அதுக்கிட்ட சொல்லிட்டே வாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீங்க வெளியிரு, அப்புறமே நீ போகும்போது என்ன பண்ற, வாங்கும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன் இல்லையா முன்னாடியே. அது வேண்டாம், அது வேண்டாங்கிற நான். இங்க வந்த என்ன தெரியுங்களா? ஆண்டவர், பலிபீடம், பரலோகம், அது மட்டும்தான் நமக்கு, வேற எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு, நம்மளோட சிந்தனைக்கு, அறிவுக்கு, ஞானத்துக்கு, புத்திக்கு மனுஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் இடத்துல கொண்டு வரவே கூடாது. ஜெபிக்கிறோமா, நல்ல ஆவியில இணைஞ்சு ஜெபிக்கணும். உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு, நான் பாக்குறேன் அப்படியே என்னமோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம துக்க வீட்டுல போய் பாருங்க, சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். அவன் வந்து கேட்பாங்க, எப்பங்க செத்தாரு? நம்ம என்ன சொல்லணும்? ஐயோ தாங்க செத்தாரு, முடியாது. தெரியாதுங்களா? இப்பதான் செத்தாரு. இங்க அப்படி பேசுவோம். உண்மை அப்படித்தாங்க பேசுறோம். துக்க வீட்டுல அப்படித்தானே பேசுவோம். சந்தோஷ வீட்டுல, ஒரு கல்யாண வீட்டுல போய் எப்பங்க முகூர்த்தம் அப்படின்னு கேட்டா, முகூர்த்தத்துக்கு போகலைன்னா என்ன, சாப்பாட்டுக்கு போன போய் சாப்பிட்டுட்டு போய் போட்டா பிடிச்சிட்டு வந்துடலாம், இப்படிதான் பேசுவோம். அப்படித்தான் பேசுவோம். அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். உலக காரியத்துக்கே நம்ம அப்படி இருக்கிறோம்னா கடவுளுடைய காரியத்துக்கு நம்ம அப்படித்தானங்க இருக்கிறோம். அதுல என்னங்க மாற்றம் வந்துச்சு நம்ம கிட்ட? அதோட மோசமா இருக்கிற உண்மை அதுதான். இங்க பாருங்க, நம்ம இங்க நின்று ஜெபிக்கிறப்போ, நம்ம ஒருத்தர் ஜெபம் நடத்துறப்போ, இல்ல ஒருத்தர் செய்தி கொடுக்கிறப்போ, ஒருத்தர் ஆராதிக்கிறப்போ, சரிங்களா, நம்ம எப்படி இருக்கிறோமோன்னு நம்ம பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை கணிப்பாங்க. நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்க எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேட்கறீங்க, எப்படி அந்த சத்தத்தை கவனிக்கிறீங்கிறத வச்சுதான் உங்களுடைய ஊழியத்தையும், உங்களுடைய சபையும், உங்க விசுவாசிகளையும், உங்க குடும்பத்தையும் இடம் போடுவாங்க. உண்மை அது. ஆனா அதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஆத்மாத்மமா உண்மையா கடவுளுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்யணும். மனுஷனை திருப்திப்படுத்தி, மனுஷனை பிரியப்படுத்துற காரியத்தை என்னைக்குமே கடவுள் விரும்ப மாட்டாது, அதை வெறுக்கத்தான் செய்வார். நம்ம செய்யறது எல்லாமே கடவுளுக்காக தாங்க. நீங்க பாருங்க, நீங்க மற்ற மதத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு, அருள் வந்துருச்சுன்னு சொன்னா சுத்தி இருக்கிற 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா? ஆடிட்டு வருவாங்க, தண்ணி ஊத்திட்டு வருவாங்க, பாடிட்டு வருவாங்க, உடுக்கி அடிச்சுட்டு வருவாங்க. இங்க ஒருத்தர் ஜெபிக்கிறோன்னு சொன்னா மத்த 10 பேர் எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். நம்ம அனலா இல்ல, நம்ம எப்படி இருக்குங்க? குளிராவும் இல்ல. எப்படி இருக்கிறோம்? உண்மை அது. அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன தெரியுங்களா விரும்புவேன்? அவர் ஜெபிக்கிறார், நான் உண்மையாலுமே அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு, இந்த பரிசுத்தம் எனக்கு வேணும். இதைத்தான் நான் கேட்டேன். இந்த ஊழியத்தினுடைய காரியம், ஆண்டவரே இந்த படகுன்னு சொன்னாரே, அந்த படகுல நீங்க வாங்க, என் ஊழியத்துல நீங்க வாங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க, எனக்குள்ள நீங்க வாங்க. இப்படித்தான் நான் கேட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் மூலியமா தான் ஆவியானவர் இடைப்பட்டு அந்த காரியத்தை உணர்த்தி வெளிப்படுத்தி மற்ற காரியங்களை செய்வார். கைதட்டி நம்ம ஆராதிச்சாதாங்க நம்ம ஜனங்க ஆராதிப்பாங்க. நம்ம ஆமேன் அல்லேலூயா சொன்னாதாங்க நம்ம ஜனங்க முன்னாடி சொல்லுவாங்க. வேதம் செஞ்சதுமா சொல்லுது, நீங்க ஒருத்தரை கனம் பண்ணீங்கன்னா உங்களை ஒருத்தர், அதுதான் கனம் பண்றதுல ஒருத்தர். இது மனுஷனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. மனுஷனுக்கே இந்த வார்த்தைனா அப்ப தெய்வத்துக்கு எந்த வார்த்தை? அது ஏன் நமக்கு உணர்வடையவே மாட்டேங்குது? மனுஷனுக்காக நம்ம ஆமேன்னு சொல்றது இல்லை, அல்லேலூயான்னு சொல்றது இல்லை, ஜெபம் பண்றதும் இல்லை, ஆராதிக்கிறதும் இல்லை, வசனத்தை பைபிளை தூக்கிட்டு வரதும் இல்லை. எல்லாமே கடவுளுக்காக தான். உண்மைதானே? அவர் ஒருத்தருக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம் நம்ம. ஏன்னா நமக்காக ஒருத்தர் பாடுபட்டார். தயவு செய்து அந்த காரியம்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து நம்ம விட்டு நம்ம எடுத்து போட்டுருவோம். நம்ம ஜெபிச்சு நம்ம நிறைவு செய்வோம். நான் ஜெபிச்சு முடிகிற தருவாயில நமக்காக அண்ணா வந்திருக்காங்க. பாடல்களை பாடுவாங்க. நல்ல பாடக்கூடிய தாளத்தை பெற்றவர். அவர் பாடுவார். நிறையா நம்ம முழு ஜபத்துலலாம் வந்து நமக்கு பாடி கொடுப்பாரு. நமக்காக 2-3 பாடல்களை பாடுவாங்க. சரி, 2 நிமிஷம் அப்படி எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிச்சு நிறைவு செய்வோம். சரி, நம்ம